விடாமுயற்சி எழுதிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி போன வாரம் தான் விஷால் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் மாதிரி இருக்கு. உண்மையிலேயே புது படம் மாதிரி இருக்கு. உள்ள போனோடனே அவ்வளோ ஆடியன்ஸாக என்கேஜ்மெண்ட்டாக செம்ம சூப்பராக வேற மாதிரியா தரமான சிரிப்பில் காமெடியில் பழைய கவுண்டர் சந்தானத்தை நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் பார்த்தது. ரொம்ப மைடியரில் ஒரு பாட்டெலாம் வர்றப்ப மொத்த தேட்டரும் அலறிடுச்சு. என்ஜாய் பண்ணிங்க. நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் உள்ள வந்தீங்க. என்ன இதில் ஒன்றுமே இல்லை, ஜாலியாக சிரிக்கணும்னு வந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு தேட்டருக்குள்ளே 2.5 மணி நேரமும் சிரிச்சு இந்த படத்துக்கு தான். போர் அடிக்காமல் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், அப்புறம் ஒரு இன்டர்வல், அப்புறம் கலர்ஃபுல்லான சாங்ஸு, காமெடி சூப்பராக முடிச்சிருக்காங்க. அதுனா எதுவுமே இல்லை, சூப்பர் பக்கா காமெடி. டார்க் காமெடியை விட நல்லா என்ஜாய் பண்ணுது எல்லாரும் மக்கள். ஆனால் படம் உண்மையாகவே ஒருத்துனேன். கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு ஃபேமிலியோட வர படம் அது வழக்கம் போல் எல்லாமே அவர் வந்து அந்த கிளாமர் பாட்டை நல்லாவே பண்ணியிருக்காப்புல. இப்படிதான் மிரட்டலாகவே இருக்கும், சூப்பராக இருக்கும், எல்லாமே பயங்கரமாக ஃபேமிலியா பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம். டிக்ளேர் பண்ணிடலாமா பொங்கல் வின்னர்? பொங்கல் கண்டிப்பா. ரீசெண்ட் டேஸில் எதுவும் காமெடி படம் வரதில்லை. இந்த படம் நல்லா இருக்குது, நம்ம பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். பார்க்கலாம். ஆவரேஜ் தான். சுந்தர்சியோட இயக்கத்தில் விஷாலோட நடிப்பில் ரிலீஸ் ஆகி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற படம் அப்படிங்கிற மாதிரி 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆகி மக்கள் மனசில் இடம் பிடிக்குமா, பொங்கல் வின்னராக அந்த படம் ஆவாங்களா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்குமா? ஏன்னா ரிவ்யூ கொடுக்குறவங்க நேற்றே படம் ரிலீஸ் ஆகிருச்சு. அண்டு அதை வாங்க ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்கலாம் வாங்க. படம் வந்து உண்மையாகவே விஜய் ஆண்டனி, சுந்தர்சி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விஷால், சந்தானம் எல்லாத்துக்குமே ஒரு கம்பேக் படம். நம்ம நார்மலாக பார்க்குற அளவுக்கு இல்லை, எல்லாருக்குமே ஒரு கேரக்டர்னு கிடையாது, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் கூட 12 வருஷத்துக்கு அப்புறம் வருது, சுந்தர்சி சும்மா தான் பேட்டியில் சொல்கிறாரு போல் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவர் என்ன சொன்னாரோ அந்தளவுக்கு தான் இருக்குது. சந்தானத்தை த்ரூ அவுட் எல்லா சீனுமே பார்க்கலாம். சந்தானம் எல்லா சீனும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. தியா வேலை சீன் எல்லாமே டைமிங்ண்ணா. காமெடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 பஞ்ச் வச்சுருக்காரு. எந்த சீன் பார்த்தாலும் பஞ்ச் நம்ம பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். மாமியார் எல்லாமே நல்லா இருக்குண்ணே. எல்லாருமே அவங்க கேரக்டர் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. விஜய் ஆண்டனி நல்லா பண்ணியிருக்காருண்ணே. ஆனால் அப்போ வந்து தான் நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கோம். இப்போ வேறு லெவலில் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் எல்லாருமே ஆமாம், நான் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போ வந்து தான் நல்லா இருந்திருக்கும். கலகலப்பில் நம்ம அஞ்சலி பார்த்தோம்ல, சேம் கேரக்டரை வந்து அப்படியே கொண்டு வந்திருக்காரு. கலகலப்பில் பார்த்த அஞ்சலியை நம்ம இங்கே கொண்டு வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் நல்லாயிருக்கு. எல்லாருமே ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். பசங்களாக 10 பேராக வந்தீங்கன்னா டபுள் மினி காமெடி இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து வச்சுக்கலாம். ஆனால் 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்தனால இதை எடுத்துக்கிறாங்களான்னு தெரியல மக்கள். ஆனால் படம் உண்மையாகவே ஒருத்துனேன். சம படம் ஒரு உண்மையிலே சீரியஸாக வந்து 12 வருஷம் கழிச்சு 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்துருந்துச்சுன்னா அந்த டைமில் கண்டிப்பாக பெரிய ரெக்கார்ட் பண்ணி வந்திருக்கும். இப்போவுமே சொல்ல முடியாது. இப்போ ஏன்னா பெருசாக இந்த படமும் இல்லை. கண்டிப்பாக பண்ணும். ஏன்னா வந்துட்டு எங்கேயுமே போர் அடிக்கல. சும்மா வந்து இந்த படத்தை பார்க்க முடியாது, அந்த படத்தை பார்த்துட்டு வாங்க, இதில் ரெட் கலரில் காட்டியிருக்காரு, இல்லை வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படிலாம் இல்லாமல் உள்ளே வந்தோம். ஆமாம், உள்ளே வந்தோம்னா போர் அடிக்காமல் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், அப்புறம் ஒரு இன்டர்வல், அப்புறம் கலர்ஃபுல்லான சாங்ஸு, காமெடி சூப்பராக முடிச்சிருக்காங்க. மலகஜராஜா எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து கண்டிப்பாக 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படமா, இல்லை வந்து இப்போ போன வாரம் விடாமுயற்சி எழுதிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி போன வாரம் தான் விஷால் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் மாதிரி இருக்குது. உண்மையிலேயே புது படம் மாதிரி இருக்குது. அந்தளவு சவுண்ட் மிக்சிங்கு, அந்த டால்பி அட்மாஸ் சவுண்ட் மிக்சிங் பண்ணியிருக்காங்க. பழைய இது வந்து குவாலிட்டி எடுத்து வந்து புது குவாலிட்டி வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கலர் கிரேட் பண்ணி சூப்பராக எடுத்திருக்காங்க. படம் வந்து பழைய படம் மாதிரி தெரியல, புது படம் மாதிரி நல்லா கலகலன்னு. நிறைய நாட்களுக்கு திரும்ப போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அதே மாதிரி தான் நாஸ்டால்ஜியா. ஏன்னா அந்த பாட்டு, அந்த மைடியரில் ஒரு பாட்டெலாம் வர்றப்ப மொத்த தேட்டரும் அலறிடுச்சு. என்ஜாய் பண்ணிங்க. நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் உள்ள வந்தீங்க. என்ன இதில் ஒன்றுமே இல்லை, ஜாலியாக சிரிக்கணும்னு வந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு தேட்டருக்குள்ளே 2.5 மணி நேரமும் சிரிச்சு இந்த படத்துக்கு தான். கடந்த 10 வருஷத்தில் வந்து பெருசாக அந்த மாதிரி தெரியல. எனக்கு நினைவு தெரிஞ்சு நானும் ரோடி தானுக்கு சிரித்தேன். அதுக்கப்புறம் நான் எதுக்கும் இந்த அளவுக்கு சிரிக்கலை. இதுக்கு தான் நல்லா சிரிச்சது. கண்டிப்பாக பார்க்கலாம் சார். நல்ல தரமான நல்லா இருக்கும் சார். பண்ணு கேரண்டீடு. இது நல்ல ஃபேமிலி என்டர்டைனர். ஃபேமிலியாக வந்து பார்க்குற படம் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து லாப்ஸ் வரைக்கும் கிளாப்ஸ் தான். பழைய படம் மாதிரி இருக்கா? 10 வருஷம் இல்லை, எனக்கு என்னன்னா அந்த ஒரு மைண்ட் செட்டை பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். அவங்க வந்து 2012 2011 அப்படி இந்த மாதிரி டைமிங்கில் எடுத்தாங்க. 2013 பொங்கல் சொன்னாங்க, இப்போ 2025 பொங்கல். ஸோ அப்போ இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு அந்த டெக்னீஷியனை வச்சு எடுத்துருக்காங்கன்றப்போ அப்படி ஒரு மைண்ட் செட்டில் பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். சூப்பராக இருக்குது படம், எந்த குறையுமே இல்லை. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் லாஃபாக தான் இருக்கும். காமெடி எப்படி இருக்காது? மிஸ் பண்ணுறேன் 10 வருஷமா. அதோட டச் லைஃப் காமெடி தான் மிரட்டலாகவே இருக்கும், சூப்பராக இருக்கும், எல்லாமே பயங்கரமாக. ஃபேமிலியாக பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். டிக்ளேர் பண்ணிடலாமா பொங்கல் வின்னர்? பொங்கல் கண்டிப்பாக.
விண்டேஜ் விஷால் பார்க்குற சூப்பராக இருந்துச்சு. அந்த தீராத விளையாட்டு பிள்ளை இருப்பார்ல அந்த கெட்டப்பில் நடிச்சிருக்காரு படத்தில். ஆக்ஷனு காமெடி எல்லாமே இப்போ ஒன்றும் இல்லை. அரண்மனை சீரிஸ் தான் இப்போ ரீசெண்டாக நம்ம சுந்தர்சி படம்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பிஃபோர் அரண்மனை சீரிஸ் வந்து என்ன மாதிரி படம் எடுத்தார் அவர் சுந்தர்சி? கொஞ்சம் காமெடி படமா, கொஞ்சம் மிக்ஸாக ஒரு 2 ஐட்டம் சாங்கு அந்த மாதிரி எடுத்தார் இல்லையா? அந்த மாதிரி அக்மார் சுந்தர்சி காமெடி படம் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. மதகஜ ராஜா வந்து நல்லா இருக்கு, ஓரளவு பார்க்கலாம். ஆவரேஜ் தான். எனக்கு தொண்டை கட்டிடுச்சு, அதனால பார்க்க சரியா கவனிக்க முடியல. ஆக்சிடென்ட்டு சரியா பார்க்க முடியல. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பர். பழைய படம் மாதிரி இருக்கா? ஏன்னா ரீ-ரிலீஸ் நிறைய பண்றாங்கல்ல, பழைய படம் மாதிரி இருக்காது பார்க்கல. இப்போ ரீசெண்ட் டேஸில் எதுவும் காமெடி படம் வரதில்லை. இந்த படம் நல்லா இருக்குது, நம்ம பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு செலிப்ரேஷன் ஃபேமிலியாக போய் பார்த்து. சந்தான காமெடி அப்படி இருக்கு. சந்தான காமெடி ரொம்ப நாள் பண்ணவே இல்லை, இப்போ பண்ணுறது கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. திரும்ப சந்தான காமெடி பண்ணலாமா? எப்படி உங்க ரெக்வஸ்ட்? ஹீரோ பண்ண மாட்டாரு. இப்போ இந்த படம் அவர் பண்ணுவாரான்னு தெரில, ஆனால் பண்ணுனா நல்லா இருக்கும். ஒரு படமாவது ஒரு பெரிய நடிகர் படத்தில் பண்ணணும். ஓகே, நல்லா இருந்துச்சு படம். 2012 படம் மாதிரியே இல்லை, புது படம் மாதிரி தான் இருந்தது. சந்தான காமெடி பிச்சு விட்டாப்ல, அது சொல்லவே வேணாம். அவர் ஹீரோவை பண்ணாமல் வழக்கம்போல் மறுபடியும் காமெடி பண்ணால் நல்லாயிருக்கும். விஷாலும் அதே மாதிரி தான். அவர் பாடி பேக்கு எல்லாமே 8 பேக்ஸ் சூப்பராக இருந்தது கிளைமேக்ஸ் ஃபைட்டில். அப்புறம் சோனு சூதும் நல்ல வில்லனிசம் பண்ணியிருந்தாப்புல. நல்ல படம் தான். பொங்கலுக்கு ஒரு நல்ல படமாக, சந்தோஷமான படமாக இது கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் படம். ஆமாம், பொங்கல் செலிப்ரேஷன் கண்டிப்பாக காமெடி ஃபேமிலியோட வந்து எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம் படத்தை. சந்தானா எப்படி இது மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? எப்படி சந்தானா இது மாதிரி ஹீரோவாக பண்ணாமல் ரொம்ப அந்த காமெடியை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் நாங்கள். இந்த மாதிரி மறுபடியும் காமெடி பண்ணால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு ஃபேமிலியோட வர படம் அது வழக்கம் போல் எல்லாமே அவர் வந்து அந்த கிளாமர் பாட்டை நல்லாவே பண்ணியிருக்காப்புல. அதனால பார்க்குற மாதிரி தான், பார்க்குற மாதிரி தான். முகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. கண்டிப்பாக பார்க்கலாம். வரலட்சுமி, அஞ்சலி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. விஷாலுக்கு இது ஒரு மார்க் கண்டினி ஒரு 100 கோடி மாதிரி ஒரு 100 கோடி அடித்தா நல்லாயிருக்கும். நல்ல சந்தோஷமான படம் தான். ஓகே, சரி. படம் சூப்பர். சந்தான கவுண்டர் இப்போ வந்து எல்லாருமே வந்து பேசுனவங்க பிறகு சந்தானத்தோட கவுண்டர் தான் மிஸ் பண்ணிட்டாங்க. சந்தான காமெடி சூப்பர், சந்தான காமெடி சூப்பர்னு தான் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நம்மளோட ரெக்வஸ்ட் என்னன்னா, எல்லாரோட ரெக்வஸ்ட் என்னன்னா, அவர் தொடர்ந்து கதானை நடிக்கட்டும். நடித்தாலும் இந்த மாதிரி ஒரு படம் 2 படம் ஆகுது. ஆரியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அட்லீஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரிய நடிகர்கள் நடிக்கலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவங்களோட ஒரு படம் பண்ணணுன்றது பொதுமக்களோட ரெக்வஸ்ட். ஏன்னா இதில் காமெடி வந்து சந்தான பிச்சு விட்டாப்ல செம்மையாக இருந்துச்சு. அதான் சொல்லல, சுருக்கமாக சொல்லல, அவர் ஒரு டபுள் ஹீரோ தான். டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். அஸ் யூஸ்வல் இது வந்து ஒன்றும் அக்மார் சுந்தர்சி படம். கலகலன்னு வந்துட்டு கலகலன்னு போகலாம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ரீ மைண்டடாக நல்லா கலகலன்னு தேட்டரில் சிரிச்சுட்டு போகலாம். நல்லா பொங்கல் வின்னர். கண்டிப்பாக அந்த படம் தான் பொங்கல் வின்னர் ஆகும்னு நினைக்கிறேன். அற்புதமுங்க, அமர்க்கலைங்க. இந்த மாதிரி படங்கள் தான் இனி வரும்னு நான் எதிர்பார்க்குற படம். 2025 நான் இப்போ டைம் ட்ராவல் பண்ணி நான் இந்த படத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா உள்ளே போனோடனே அவ்வளோ ஆடியன்ஸாக என்கேஜ்மெண்ட்டாக செம்ம சூப்பராக வேற மாதிரியா தரமான சிரிப்பில் காமெடியில் பழைய கவுண்டர் சந்தானத்தை நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் பார்த்தது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். பொங்கலுக்கு வின்னர் மதராஜா தான். ஏன்னா அவ்வளோ சூப்பரான படம். எம்ஜிஆர்ன்ற ஒரு வேர்டை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேற மாதிரி மூவி. வெறித்தனமான ஃபேன் நான் சந்தானத்துக்கு. ஸோ சூப்பராக இருக்குது. எல்லாருமே பேஸ்மெண்ட்லேருந்து சவுண்ட் எஃபெக்ட்லேருந்து டால்பி அட்மாஸ் வந்து எல்லாமே இது நமக்கு பழைய பட ஃபீலே இல்லை. நேற்று எடுத்த படம் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குது. நம்ம சமீபத்தில் ரீசெண்டாக நடந்த அந்த டென்ஷன் இப்போ போராட்டத்தில் நடக்கிற விஷயத்தை கூட இதில் உள்ளே வச்சுருக்காங்க. மதுரையில் இருக்கிற விஷயம் கூட. மதுரைன்னு சொன்ன உடனே அவ்வளோ ஹைப்பு, எல்லோரும் ஓகோன்னு கற்றுனாங்க. அதுவே ஒரு பெரிய புகழ்ச்சி தான். சரி, விஷாலோட ஆக்டிங் அண்டு சந்தானோட கவுண்ட்ரு, அஞ்சலி, அவங்க சரத்து, அவங்க எல்லாருமே வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் கேரக்டர் தான். சூப்பராக பண்ணி முடிச்சிட்டாங்க. படத்துக்கு டேரெக்டாக வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வேறு கொஸ்டின்ஸ் எதாவது இருக்கா? பொங்கலுக்கு இதுதான் படம். ஏன்னா இப்போ வரலாம் 2025 வர படங்கள்லாம் படமாகவே இது தெரியல. ஏதோ ஒரு கதைன்ற ஒரு பேரில் ஒன்று எடுத்து வச்சு படத்தை இது பண்ணுறாங்க. இதுதான் படம். ஏன்னா இதை வந்து இந்த படத்தை சுந்தர்சி டைரக்ஷன் வந்து இப்போ அவங்க அந்த மாதிரி பாதி எடுத்துருப்பாங்களே, அது இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்க ட்ரெண்டிங்கில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுதான் படம்ன்றது நான் ஒத்துக்கிறேன். வடகாடாக இருக்கட்டும், கேம் சேஞ்சராக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து யாருமே மக்கள் வந்து ஒரு சந்தோஷத்தை நாங்கள் கேட்குறோம். வரணும்னு நினைக்கிறோம். நேற்றுலாம் இப்போ கேம் சேஞ்சரை பார்த்து வரேன். அவ்வளோ முக்கியமான ஃப்ளாஷ்பேக் போட்டு முடிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்குது. என்னடா படத்தை எடுத்து வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. பார்த்ததில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை. இந்த படத்தை பார்த்தேன். 150 ரூபாய் ஒருத்தான டிக்கெட்டு. இனிமேல் வர படங்கள் இந்த மாதிரி படங்கள் வந்துச்சுன்னா சந்தானம் உண்மையிலே. ஏன்னா ஒருத்தர் வேலைக்கு போகிறான், வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு தான் படத்துக்கு போகிறான். படம் பார்க்குறது சந்தோஷமாக தான் நினைக்கிறான். அப்போ அதெல்லாம் ஒருத்து. இப்போ வந்து நீ அழுகிறது சோகமான ஃப்ளாஷ்பேக் தான் எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. இதுதான் ஒருத்து. எல்லோரும் படத்தை வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலியாக எல்லாம் பாருங்க. சூப்பராக எல்லாம் என்ஜாய் பண்ண ட்ரீட் ஃபேமிலிக்கும்.
தேங்க்யூ ஸோ மச், நன்றி. பொங்கல் பாஸ் பெஸ்ட்டாக எம்ஜிஆர், நோ இஷ்யூஸ். 2 ஓகி பேக், ஒரு ஓகி சஞ்சய்க்கு 4 ஓடி நமக்கு வந்துருச்சு. இல்லை சந்தானங்கிற கிங் ஆஃப் காமெடி வந்துட்டாப்புல. அதே மாதிரி சுந்தர்சியோட டேரக்ஷன். மற்றபடி கொஞ்சம் ஃபைட்லாம் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். பட் 2013 கேட்ட மாதிரி தான் ஃபைட். பட் அதபடி நோ ஓடி. சந்தானம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டேக் ஓவர் பண்ணிட்டாப்புல, செகண்ட் ஹாஃப் மனோபா டேக் ஓவர் பண்ணிட்டாப்புல. ஒட்டுமொத்தமாக எம்ஜிஆர் பொங்கல் டேக் ஓவர் பண்ணி அவ்வளோ. தேங்க்யூ.